வேறு எந்த ஸ்டெண்டும் அங்கே எடுக்கணும். மத்திய அரசு சார்பில் பிரேரணா திட்டத்தில் தென்காசியைச் சேர்ந்த மாணவர் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார். மத்திய அரசின் கல்வித்துறை சார்பில் மாணவர்களின் கற்றல் திறனை ஊக்கமளிக்கும் வகையில் பிரேரணா எனும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி திருநெல்வேலியில் மாநில அளவில் பிரேரணா திட்டத்தின் கீழ் நடைபெற்ற கட்டுரை போட்டியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவன் அருணீஸ்வரன் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றார். இதுகுறித்து பேசிய மாணவன் அருணீஸ்வரன், இதற்கு அடுத்த கட்டமாக நடைபெறவுள்ள பிரணவ் என்ற பன்முக சிறப்பு திட்ட பயிற்சி முகாமில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் இதன் வாயிலாக பிரதமரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். வணக்கம், என் பேர் அருணேஸ்வர். நான் 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிறேன். நான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற ஒரு எஸ்ஏ ரேட்டிங்கில் செலக்ட் ஆகிட்டேன். நான் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் குஜராத்துக்கு போகணும். அதில் தமிழ்நாட்டிலேருந்து நான் ஒரு ஆளாக செலக்ட் ஆகிருக்கேன். அது எனக்கு பெருமையாக இருக்குது. என்னை ஊக்குவித்த ஆசிரியர்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூல் ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. அந்த காம்படிஷன் விஜயநாராயணம் திருநெல்வேலியில் நடந்துச்சு. அதில் ஓவரால் இந்த தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா ஸ்கூலும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் நான் செலக்ட் ஆனேன். என் எஸ்ஏ ரைட்டிங் டாபிக் இந்தியா அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் ஹவு இந்தியா கேன் டெவலப் இன் 20th century. அதை பற்றி நான் பேசினேன். அதுக்கப்புறம் இவங்க பர்சனல் இன்டர்வியூ வச்சாங்க. அதுலேயும் செலக்ட் ஆகிட்டேன். இப்போ நான் குஜராத்துக்கு போய் அங்கே ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் நிறைய சைட்ஸ், அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இது அடுத்த மாதம் 16 to 23 நடக்க போகுது. அதனால இது ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். மதவாத சக்திகளோடு கூட்டணி அமைக்க மாட்டோம் என கூறிவிட்டு டெல்லி சென்று தமிழ்நாட்டின் மானத்தை எடப்பாடி பழனிசாமி அடகு வைத்து விட்டதாக அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அவர், இன்று முதல் 45 நாட்களுக்கு கட்சியினர் அனைவரும் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்துக்காக தீவிர பணியாற்ற வேண்டும் எனவும் இந்த இயக்கத்துக்கான அடித்தளமாக திண்டுக்கல் மாவட்டம் இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் மதவாத சக்திகளோடு கூட்டணி அமைக்க மாட்டோம் என கூறிவிட்டு டெல்லி சென்று தமிழ்நாட்டின் மானத்தை எடப்பாடி பழனிசாமி அடகு வைத்து விட்டதாகவும் மானம், மொழி, இனம், மரியாதை, உரிமை காக்க மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் தெரிவித்தார். அஜித்குமார் படுகொலை வழக்கில் வீடியோ ஆதாரங்களை வெளியிட்ட நபருக்கும் சாட்சியங்களுக்கும் துப்பாக்கியை ஏந்திய போலீசார் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என விசிக கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அஜித்குமார் படுகொலை வழக்கில் சாட்சியங்களாக இருப்பவர்கள் அஞ்சும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு ஆயுதம் தாங்கிய போலீசார் பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மேலும் அஜித்குமார் மீது புகாரளித்த பெண் மீது பல்வேறு மோசடி வழக்குகள் கூறப்படுவதால் அவர் மீது தகுந்த விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அவர் அளித்த வழக்கை தனி வழக்காக பதிவு செய்து தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் அதிமுக பாஜக இணைந்து தமிழ்நாடு பாதுகாப்போம் என்ற பெயரில் எடுத்துள்ள முன்னெடுப்பு வெற்றி பெற வாழ்த்துவதாகவும் மேலும் அதிமுக பாஜக இணைந்து தமிழ்நாடு காப்போம் என்ற பெயரில் எடுத்துள்ள முன்னெடுப்பு வெற்றி பெற வாழ்த்துவதாகவும் ஆனால் பாஜக RSS சங் பரிவார் அமைப்புகளுடன் சேர்ந்து எப்படி EPS நாட்டை காப்பாற்ற போகிறார் என்பதுதான் சந்தேகமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அஜித்குமார் குடும்பத்திற்கும் அந்த வழக்கின் சாட்சிகளுக்கும் உடனடியாக பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு ஆயுதம் தாங்கிய போலீசார் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். லாக்அப் உயிரிழப்பிற்கு முதலமைச்சர் பொறுப்பு ஏற்று பதிலளிக்க வேண்டும் என நடிகை குஷ்பு தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருப்பதால் தான் லாக்அப் மரணங்கள் நிகழ்வதாக குற்றம் சாட்டினார். பொதுமக்களுக்கு போலீசார் தரும் தொந்தரவுகளை முதலமைச்சர் நேரடியாக பார்க்க வேண்டும் எனவும் லாக்அப் மரணங்கள் உள்ளிட்ட சம்பவங்களுக்கு முதலமைச்சர் தான் பொறுப்பு ஏற்று பதில் சொல்ல வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் லாக்அப் மரணங்கள் மட்டுமில்லாமல் வரதட்சணை கொடுமையால் பல பெண்கள் தற்கொலை செய்து கொள்வது வேதனையாக இருப்பதாக தெரிவித்தவர், வரதட்சணை வாங்குவது மட்டுமல்ல கொடுப்பதும் தவறுதான் என்பதை விழிப்புணர்வாக ஏற்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். லாக்அப் டெத் சென்னையிலே தமிழ்நாட்டில் அதிகரிக்க போயிட்டுருக்கு. இது பார்க்கும்போது லா அண்ட் ஆர்டர் எந்த அளவுக்கு
அப்படியே டவுன்ஃபாலில் இருக்குது. அதை நம்ம பார்த்து தான் ஆகணும். ஏன்னா பல நேரத்துலேயே நம்ம பார்த்துருக்கோம், படிச்சுட்ருக்கோம், மக்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த போலீஸ்காரங்கனால அவங்களுக்கு வந்து கொடுக்குற டார்ச்சர் இருக்குது. இது வந்து முதலமைச்சராக நேரடியாக பார்க்கணும். ஏன்னா முதலமைச்சர் இருக்கும்போது லா அண்ட் ஆர்டர் டைரெக்டாக அவங்களுக்கு கீழே தான் வரும். அப்படி இருக்கும்போது சிபிஐக்கு நீங்கள் வந்து இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க. அந்த இருந்தாலும் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அது ஏன் நடக்குது? எல்லா கேஸஸ் நீங்கள் சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ இது கம்ப்ளீட் வந்து ஒரு டிஎம்கே கவர்மெண்ட்டோடைய நம்மளுடைய அரசாங்கத்தோடைய ஒரு ஃபெயிலியர் தான் நான் சொல்வேன். இது வந்து முதலமைச்சர் தான் டைரெக்டாக பதில் சொல்லணும். பிகாஸ் லா அண்ட் ஆர்டர் எப்போவுமே ஒரு ஸ்டேட்டோட லா அண்ட் ஆர்டர் சீஃப் மினிஸ்டருக்கு கீழே தான் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்கு இம்மீடியட்டாக பொறுப்பாக இருக்க முடியும். நீங்கள் தான் பதில் சொல்லணும் முதலமைச்சர் அவர்கள்கிட்ட சொல்வேன் நான். ஓரணியில் தமிழ்நாடு எனும் பெயரில் உறுப்பினர் சேர்க்கும் திட்டத்தை முதலமைச்சர் தொடக்கி வைத்த நிலையில் அனைத்து மாவட்டங்களிலும் திமுக அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் சேர்க்கும் திட்டத்தினை தொடங்கி வைத்தனர். அந்த வகையில் சேலம் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் எடப்பாடியில் ஓரணியில் தமிழ்நாடு பேரணியை சேலம் மேற்கு மாவட்ட செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான TM செல்வகணபதி துவக்கி வைத்து பேரணியில் பங்கேற்றார். பின்னர் பொதுக்கூட்ட மேடையில் பேசிய சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் TM செல்வகணபதி ஓரணியில் தமிழ்நாடு என்ற அறிவிப்புக்கு காரணம் நம் மண்ணுக்கும் தாய்மொழிக்கும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்றும் பிரதமர் மோடி மும்மொழி கொள்கையை முன்வைத்து தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை நிறுத்தியுள்ளார் என்றும் இது எவ்வளவு பெரிய வன்மம் என காட்டமாக பேசினார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சரின் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தின் கீழ் சேலம் மத்திய மாவட்ட திமுக சார்பில் அம்மாபேட்டை பகுதியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தலைமையில் திமுகவினர் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மாபேட்டை காந்தி மைதானத்தில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தின் கீழ் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்பொழுது கூட்டத்தில் பேசிய அவர், நிச்சயம் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் என்று பேசினார். நம்முடைய மாநில முதலமைச்சர், நம்முடைய போற்றுதலுக்குரிய கழக தலைவர் நிறைவேற்றுகிற திட்டங்களை இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்கள் பின்பற்றுகின்றன. மராட்டிய மாநிலத்திலே கூட தேர்தல் நேரத்திலே நம்முடைய முதலமைச்சர் அறிவித்த திட்டங்களை அறிவித்து தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அவர்களுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அதே போல பல்வேறு உலக நாடுகளிலே, அது இங்கிலாந்து நாடாக இருந்தாலும் அமெரிக்க நாடாக இருந்தாலும், அந்த நாட்டிலே இருக்கிற அதிபர்கள் எல்லாம் நம்முடைய தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவருடைய திட்டங்களை பின்பற்றுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஏனாதிமங்கலம் ஊராட்சியில் ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் உறுப்பினர் சேர்க்கும் பணியை முன்னாள் அமைச்சரும் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினருமான பொன்முடி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழ்நாடு முதல்வரின் ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் உறுப்பினராக இணையாத ஒரு சிலரையும் கட்சி உறுப்பினராக சேர்த்து அவர்களது குறைகளை கேட்டறிந்து முதலமைச்சருக்கு தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். ஆகவே இவர்கள் கழகத்திலே முன்னாள் உறுப்பினர்களாக இருந்தவர்களும் இப்பொழுது உறுப்பினர்களாக புதுப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். புதிய உறுப்பினர்களும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பணியை இந்த ஏனாதிமங்கலம் கிராமத்தில், திருக்கோயிலூர் தொகுதியில் ஏனாதிமங்கலம் கிராமத்தில் இன்று துவக்கி வைத்திருக்கிறோம். இதிலே இங்கே இருக்கிற நான் சொன்னதைப் போல 5 பேரும் ஒவ்வொரு வீடாக சென்று அவர்கள் இந்த பணியை 45 நாட்களுக்கு தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த பணி விரைவாக வேகமாக நடைபெறும் என்று நம்புகிறோம். அவருடைய கோரிக்கைகளையும் கேட்டிருக்கிறோம். அந்த கோரிக்கைகளையும் விரைவில் செய்வதற்காக அரசின் மூலமாக நடவடிக்கை எடுக்கும். இதேபோல் கரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோடங்கிப்பட்டியில் முன்னாள் அமைச்சரும் கரூர் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜி ஓரணியில் தமிழ்நாடு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பேரில் ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தில் ஒவ்வொரு வீடாக நேரில் சென்று திமுக ஆட்சியில் நடைபெற்ற நலத்திட்டங்கள் குறித்து தெரிவித்து உறுப்பினர்களை சேர்க்க தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 1ஆம் தேதி தொடங்கி வைத்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும், குறிப்பாக நம்முடைய கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3,32,000 குடும்பங்களுக்கும் எங்களுடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள் வீடு வாரியாக ஜாதி மத பாகுபாடு இல்லாமல்
அரசியல் கட்சிகளுடைய வேறுபாடுகள் பார்க்காமல் அனைத்து குடும்பங்களுக்கும் நேரில் சென்று தமிழ்நாடு அரசினுடைய 4 ஆண்டு சாதனைகளை 16 பக்கம் கொண்ட ஒரு நோட்டீஸாக அச்சடிக்கப்பட்டிருக்கின்றன. அதை ஒவ்வொரு வீடுகளுக்கும் கொடுத்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் செய்த சாதனைகளை சொல்லி ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு செய்து வருகின்ற துரோகங்களை எடுத்து சொல்லி ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைவர் எடுத்திருக்கின்ற முன்னெடுப்பில் அவர்களையும் பங்கு பெறச் செய்து அதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான பணிகளை இன்று தொடங்கி இருக்கின்றோம். மேலும் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் திமுக கட்சியின் சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு புதிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் பழைய உறுப்பினர்கள் புதுப்பிப்பு பணி சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சங்கரன்கோவில் 20வது வார்டு பகுதியில் இருந்து ஒவ்வொரு வீடு வீடாக சென்று திமுக கட்சியினர் புதிய உறுப்பினர் சேர்க்கை பணியில் ஈடுபட்டனர். இதேபோல் திண்டுக்கல்லில் ஓரணியில் தமிழ்நாடு இணையதள உறுப்பினர் சேர்க்கை பயிற்சி முகாமை திமுக துணை பொதுச் செயலாளர் அமைச்சர் பெரியசாமி முதல் கையெழுத்திட்டு செயலி முறையில் பதிவிறக்கம் செய்யும் திட்டத்தினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி சீனிவாசபுரம் பகுதியில் திமுக உயர்நிலை செயல் திட்ட குழு உறுப்பினரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான SS பழனி மாணிக்கம் ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தில் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு படிவங்களை வழங்கி அதில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில்களை அளிக்க கேட்டுக்கொண்டார். இதையடுத்து திமுக அரசின் பல்வேறு சாதனைகளை எடுத்து கூறி தொடர்ந்து நல்ல ஆட்சி நடைபெற ஓரணியில் இணைய வேண்டும் என கூறி புதிய உறுப்பினர்களை அவர்களின் விருப்பத்தின் பேரில் சேர்த்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் தேவரியம்பாக்கம் ஊராட்சியில் காணொலி வாயிலாக ஆரம்ப சுகாதார நிலையத்தினை முதலமைச்சர் திறந்து வைத்த நிலையில் பொதுமக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் இனிப்புகளை வழங்கினார். மாநிலம் முழுவதும் தமிழக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 208 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் மற்றும் 50 ஆரம்ப சுகாதார நிலையங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 1,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 6 நகர் நலவாழ்வு மைய கட்டிடங்களையும் 1,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் க. சுந்தர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செய்யப்பட்டுள்ள மருத்துவ வசதிகள் குறித்து கேட்டறிந்த நிலையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். பெரம்பலூர் அருகே காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைத்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை அமைச்சர் சிவசங்கர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தாலுகாவிற்கு உட்பட்ட கீழப்புலியூர் கிராமத்தில் 1,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் மருத்துவமனையினை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்நிகழ்வில் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன், மருத்துவம் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குனர் மாரிமுத்து மற்றும் வட்டார மருத்துவ அலுவலர் சேசு உள்பட பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் அருகே ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கை பணியில் ஈடுபட்டனர். ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் திமுக புதிய உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வை தொகுதி வாரியாக நடத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதன் அடிப்படையில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் நெசவாளர் காலனி மற்றும் சொக்கலிங்கபுரம் பகுதிகளில் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டார். அதேபோல் காரியாப்பட்டி பகுதியில் மல்லாங்கிணறு மற்றும் கல்குறிச்சியில் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பொதுமக்களிடம் தமிழக அரசின் திட்டங்கள் உங்களை வந்து சேர்ந்துள்ளதா என கேட்டறிந்தும்
மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிப்பதாகவும் கூறி ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டார். திருவாரூரில் ஓரணியில் தமிழ்நாடு எனும் பெயரில் உறுப்பினர் சேர்க்கையை சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் தொடக்கி வைத்தார். ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் திமுக புதிய உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வை தொகுதி வாரியாக நடத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி ஒன்றியத்திற்குட்பட்ட கமுகக்குடி ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் கலந்து கொண்டு உறுப்பினர் அட்டையை பதிவு செய்து துவக்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு வீடாக சென்று தமிழக அரசின் நலத்திட்டங்கள் குறித்து கேட்டறிந்த அவர் உறுப்பினர்களை இணைத்தார். இந்நிகழ்வில் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்போரூரில் புதிதாக கட்டப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பொன்மார் ஊராட்சியில் 1,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்பட்டது. இதனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா கல்வெட்டை திறந்து வைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் வளர் இளம் பெண்களுக்கும் ஊட்டச்சத்து பெட்டகத்தினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம்பி செல்வம், திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு அருகே ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் திமுகவினர் உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டனர். ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் திமுக புதிய உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வை தொகுதி வாரியாக நடத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி மறைமலை நகராட்சியில் நகர்மன்ற தலைவர் ஜே. சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று மக்களின் நலனுக்காக முதலமைச்சர் கொண்டு வந்த நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்து உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டார். மேலும் மக்கள் விரோத பாஜகவை எதிர்க்க முதலமைச்சருக்கு உறுதுணையாக இருக்கும் விதமாக ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரத்தின் மூலம் திமுகவில் உறுப்பினராக சேர வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். செங்கல்பட்டில் நடைபெற்ற ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் க. செல்வம் பங்கேற்றார். முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் மாநிலம் முழுவதும் ஓரணியில் தமிழ்நாடு எனும் பெயரில் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன்படி செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செங்கல்பட்டு 7வது வார்டில் நகர கழகம் சார்பில் செங்கல்பட்டு நகர கழக செயலாளர் நரேந்திரன் தலைமையில் உறுப்பினர்கள் சேர்க்கும் திட்டம் நடைபெற்றது. இதில் காஞ்சி நாடாளுமன்ற உறுப்பினர் க. செல்வம் துவக்கி வைத்து வீடு வீடாக சென்று தமிழக அரசின் சாதனைகள், நலத்திட்டங்கள் மற்றும் ஒன்றிய அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை எடுத்துரைத்தும் உறுப்பினர்கள் சேர்க்கும் பணியில் ஈடுபட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.